மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா அந்த சைடில் ஒரு செய்தி கூட நான் போடுறேன். உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டமானது அமல்படுத்தப்பட்டிருக்கு. இதை பற்றி ஒரு தெளிவை நம்ம இங்கே ஏற்படுத்திக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இந்தியா முழுக்க பொது சிவில் சட்டமானது கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலில் பிஜேபி அரசாங்கம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் அந்த விஷயத்தை அமல்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வரும்போது, என்னப்பா ஒருத்தவங்க கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு மாநிலத்தில் அமலாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. ரெண்டுக்கு இருக்கக்கூடிய கிளாரிட்டி இந்த வீடியோவில் புரிஞ்சுக்க போகிறோம். என்ன மாதிரி சில விஷயங்கள் செஞ்சாங்க, எவ்வளோ வருஷ உழைப்பு இது பின்னாடி போட்டிருக்காங்க, என்ன மாதிரி சில சட்டங்கள் அது உள்ளே இருக்குது உட்பட பல தகவல்களை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னா 2வது தடவையாக ஆட்சி அமைக்க பிஜேபி வந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி 2022 வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க வாக்குறுதி கொடுத்தபடியே பிஜேபி அரசாங்கம் அங்கே மீண்டும் அமைக்கப்பட்டுச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா ஒரு வல்லுநர் குழு ஒன்று முதல்ல அமைக்கிறாங்க. முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு வல்லுநர் குழு அமைக்கிறாங்க. 1.5 வருஷம் அந்த வல்லுநர் குழு பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறாங்க. பல்வேறு மக்களோட கருத்துக்கள் கேட்கப்படுது. கிட்டத்தட்ட 70,000க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த விஷயத்தில் கருத்துக்கள் தெரிவித்தாங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்கிறாங்க. எல்லாரோட கருத்துக்கள் அடிப்படையில் ஒரு வரைவு அறிக்கையானது தாக்கல் செய்யப்படுது. அந்த வரைவு அறிக்கையானது எப்போ பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்கன்னா 2024 பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனதாக அந்த மசோதா நிறைவேற்றப்படுது. நிறைவேற்றப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஆளுநரோட ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படுது. ஆளுநர் சைன் பண்ணுறாரு. ஜனாதிபதி ஒப்புதலுக்கு போகுது. ஜனாதிபதியும் சைன் பண்ணுறாங்க. மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே ஆகி அரசோட இதழில் அறிவிச்சிடுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நடைமுறைப்படுத்துறதுக்கு சில பேருக்கு பயிற்சி கொடுக்க வேண்டியது இருக்குது, சில விதிகள் விதிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்போது எப்போ இந்த புது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு தெளிவை ஏற்படுத்தியதுக்காண்டி முன்னாள் தலைமைச் செயலாளர் அடிப்படையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவோட ரிசர்ச் அடிப்படையில் நம்ம ஜனவரி 27 பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அறிமுகப்படுத்திடலாம், நடைமுறைப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு ப்ராசஸை கடந்து தான் புது சிவில் சட்டமானது உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் பாயிண்டாக இருக்குது. இப்போ 2வது பாயிண்ட், இந்த சட்டத்தில் அப்படி வேறு என்ன மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, எது மேஜராக நம்ம பேச வேண்டிய தகவல்கள், எது மிக முக்கியமானது அப்படிங்கிறத நான் இங்கே ஆவணப்படுத்திட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிடுறேன். ரொம்ப சுலபமான சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அங்கே இனி கல்யாணம் நடந்தால் அத்தனை கல்யாணமே ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணாமல் எந்த கல்யாணமும் அங்கே நடக்கக்கூடாது அப்படிங்கிற விதியை அமல்படுத்தியிருக்காங்க. எந்த மதத்தவரை சேர்ந்தாலும் அங்கே கல்யாணம்னு ஒன்று பண்ணினா நீ ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. 2வது, கல்யாணம் பண்ணாமல் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணி தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீங்கள் பெரிய லெவலில் கல்யாணம் பண்ணலை, எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணலை, இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்கிறீங்கனாலும் நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அனைத்து திருமணங்களுமே பதிவு செய்யணும் அப்படிங்கிறது அங்கே கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. பொது சிவில் சட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறது கட்டாயம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. முதல் பாயிண்ட். இப்போ 2வது, குறைந்தபட்ச வயது அப்படிங்கிற ஒன்று நிர்ணயிக்கிறாங்க. ஆணுக்கு 21 வயசு இருக்கணும், பொண்ணுக்கு 18 வயசு இருக்கணும். அப்போ தான் 2 பேரும் திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இந்த வயது குறைந்து எந்த ஒரு மதத்தவரும் திருமணம் பண்ணிக்கூடாது அப்படிங்கிறது அங்கே 2வதாக சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. இப்போ 3வது, இந்த மாதிரி திருமணங்கள் இங்கே இனிமேல் நடக்கக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து பொண்ணை வாங்கிக்கிறது, இந்த மாதிரி திருமணங்களாக இருக்கட்டும். அதாவது எப்படி சொல்கிறது, பொண்ணை தத்தெடுத்து அப்படியே வளர்த்து திருமணம் பண்ணிக்கிறது. அதாவது பணத்தை கொடுத்து பொண்ணை வாங்கிக்கிற மாதிரி ஒரு திருமணங்கள் அந்த பக்கம்லாம் நிறையா நடக்கும். அந்த திருமணங்கள் ரத்து செய்யப்படுது. ஒருத்தர் பல மனங்கள் பண்ணிக்கிறது, பல திருமணங்கள் பண்ணிக்கிறது, அது அங்கே ரத்து செய்யப்படுது. நான் முன்னாடி சொன்னபடி குழந்தை திருமணங்கள் அப்படிங்கிறதும் அங்கே ரத்து செய்யப்படுது. 3 வகையான திருமணங்கள் அங்கே ரத்து செய்யப்படுது. குறைந்தபட்ச வயது திருமணத்துக்கு நிர்ணயிக்கிறாங்க. அத்தனை திருமணங்களுமே பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் நடந்து போச்சு, கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க, 2 பேரும் கூட நடுவில் இஷ்யூ வருது, 2 பேரும் விவாகரத்து பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்தாங்கன்னா இந்த 4 காரணத்துக்காண்டி தான் விவாகரத்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஒன்று கொடுமைப்படுத்துகிறார் அப்படிங்கிற மாதிரி விவாகரத்து இருக்கணும். அப்படி இல்லாத பட்சம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் விபச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அடிப்படையில் விவாகரத்து இருக்கணும். அப்படி இல்லைனா என்னை கைவிட்டு அவர் பாட்டு போயிட்டார் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி விவாகரத்து இருக்கணும். 4வது பார்த்தீங்கன்னா மனநலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு விவாகரத்து இருக்கணும். இந்த 4 காரணங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தான் விவாகரத்து இருக்கணும். சும்மாத்துக்கு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி விவாகரத்துகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விவாகரத்துக்கான காரணங்களை அங்கே பட்டியலிட்டு இந்த காரணத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தான் நீங்கள் விவாகரத்து கேட்கணும் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜீவாம்சம் அப்படிங்கிற ஒன்று.
அந்த மனைவிக்கு ஜீவாம்சம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, குழந்தைகளோட ஜீவாம்சமாக இருந்தாலும் சரி, ஜீவாம்சம் அங்கே கட்டாயமாக்கப்படுது. நீ வந்து பிரிஞ்சு போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீன்னா, நீ திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கும்போது உங்கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்களை நீ பார்த்துக்கணும், அவங்களுக்கு ஏதாவது வசதி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜீவாம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே கட்டாயமாக்கியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வேறு என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னா, தத்தெடுத்தல் அப்படிங்கிற விஷயத்துல சில வழிமுறைகளை விதிமுறைகளை ஏற்படுத்தியிருக்காங்க. குழந்தையை தத்தெடுக்கிறது முன்னாடி வந்து அங்கே சரியான ப்ராசஸ் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அங்கே குழந்தையை தத்தெடுக்கணும்னா அங்கே சில பல விதிகள் அடிப்படையில் தான் தத்தெடுக்க முடியும்னு சொல்லி எல்லா மதத்தவருக்கும் ஒரே விதியாக அங்கே கொண்டு வந்திருக்காங்க. என்ன விதின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் அந்த டீட்டெயிலை எடுக்க முடியல, ஆனால் விதிகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் மட்டும் நமக்கு வர ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சம உரிமை அங்கே வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கோ பண்ணிட்டோம். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பாலின பாகுபாடு இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து சொத்தில் உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னா புது சிவில் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, 2 பேரும் பதிவு செய்யாமல் குழந்தை பெற்றுக்கிறாங்க, அதாவது பதிவு திருமணம் செய்யாமல் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தையும் பதிவு செஞ்சு ஒருத்தங்க குழந்தை பெற்றுப்பாங்கல்ல, 2 குழந்தைங்களோட உரிமை ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அதாவது பதிவு செய்யப்பட்ட குழந்தைகளுக்கு அந்த பெற்றோர் என்ன செய்யணுமோ, பதிவு செய்யாத திருமணத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் அந்த பெற்றோர்கள் அதை செய்யணும். அந்த குழந்தைக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் இந்த குழந்தைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்தில் இந்த பொது சிவில் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை அங்கே கொண்டு வந்திருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு அங்கே எதிர்ப்பு ஏன் பெரிய லெவலில் கிளம்பலனா, இது எதுவுமே சர்ச்சைக்குரிய வகையில் இல்லை. பழங்குடியின இனத்தவருக்கு மட்டும் விலக்கு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய பிற மதத்தவர்கள் அத்தனை பேருமே திருமணமாக இருந்தாலும் சரி, விவாகரத்தாக இருந்தாலும் சரி, ஜீவாம்சமாக இருந்தாலும் சரி, இது அத்தனை விஷயத்துலையுமே இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் பேசிக்காக நம்ம பல மாநிலங்களில் இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி திட்டங்கள் இருக்குது, தனித்தனி சட்டங்கள் இருக்குது. இது அத்தனையுமே ஒருங்கிணைத்து அவங்க பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற பேரில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அங்கே பெரிய லெவலில் இது சர்ச்சையாகலை. அனைத்து பேரோட ஒப்புதலோட மிக நீண்ட விவாதத்துக்கு அப்புறம் அங்கே பண்ணியிருக்காங்க. பட் இந்தியா முழுக்க அதை கொண்டு வரும்போது வேறு சில தனி மனித மதம் சார்ந்த விஷயத்தில் தலையிட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஐயப்போக்கு அங்கே இருக்குது. பட் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சர்ச்சை எதுவுமே இல்லாததுக்கு காரணம், ஏன்னா பேசிக்காக எதை தொடணுமோ அதை மட்டும் தொட்டாங்க. அதனால தான் இங்கே பெரிய லெவலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இது சார்ந்த உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.